வெல்கம் டு யாட்ராஸ் டேரோ ரீடிங். ஸோ இது ஒரு ஜெனரல் ரீடிங். இது யார் வேணாலும் பார்க்கலாம், யாருக்கு வேணால் ரெசனேட் பண்ணலாம், என்ன சுச்சுவேஷன் வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுடைய கரண்ட் எனர்ஜி இந்த 3 நாள் என்ன நடக்கும், எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு பிரபஞ்ச மெசேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 3 நாளில் உங்களுக்கு என்ன நடக்க இருக்குது, ஸோ உங்களோட சுச்சுவேஷன்ஸ் என்ன பார்ப்போம், உங்கள் எனர்ஜி என்னன்னு பார்ப்போம். ஓகே, நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டான ஒரு பர்சன். ரொம்ப வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இமேஜ், ஒரு ப்ரைட், ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் எங்கே போனாலும் ஒரு சில பேர் உங்களை வந்துட்டு ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக பார்ப்பாங்க. அதே சமயத்தில் இந்த உங்கள்கிட்ட உங்களை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில பயம் இருக்கும். இந்த பர்சன் பார்க்க ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க. இந்த பர்சன் எங்கே போனாலுமே ஏதாவது ஒரு கூட்டம் சேர்ந்துடுது. ஏன்னா இவங்க சொல்கிறது கேட்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா கிங் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு சார்மிங்கான ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு லைஃப் கட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஜாப் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ், ப்ரொடக்டிவிட்டி, டேலண்ட் இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ நியூ ஐடியாஸ், கம்யூனிகேஷன்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்களை தேடி வருது. நீங்கள் ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அந்த ஐடியாஸ் ஒர்க் அவுட் ஆக போகுது. ஓகே, பட் நிறைய காம்படிஷன் இருக்குது. நீங்கள் எடுக்கிற அந்த ஒரு முடிவு, அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு இருக்குது. ஓகே, ஸோ நிறைய விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே சமயத்திலும் ஒரு சில பிளாக்கேஜும் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் கப்ஸ் அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 ஆஃப் ஸ்வாட் எனர்ஜி. ஸோ உங்களுக்கு ஒரு சில இடத்துல ஒரு சில குழப்பம் இருக்குது அண்ட் உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த விஷயத்தை உங்களால் பண்ண முடியல. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது, உங்களுக்கு மேபி நிறைய ஐடியாஸ் இருக்குது. அதே சமயத்திலும் இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு தாட் இருக்குது, இந்த விஷயம் நம்ம பண்ணணும். நிறையா பேர் உங்களை அப்ரோச் பண்ணும்போது இந்த விஷயம் கண்டிப்பாக பண்ணணும், அந்த ஒரு ஹாப்பி, இந்த குழந்தைத்தனமான ஒரு சந்தோஷம் இருக்குது. பட் அதே சமயத்தில் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல, என்னால் பண்ண முடியல, எனக்கு வேண்டாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜியும் இருக்குது. ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க ரொம்ப. ஓகே, ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல் கார்ட். அந்த சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் ரீகவர் ஆகுவீங்க. ஸோ இங்கே என்ன ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கலாம்னா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகுறீங்க, ஏன்னா இதை எடுத்தோன்னா பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிஃபென்ஸ் எனர்ஜி இருக்குது. எங்கே போனாலும் உங்களை அட்டாக் பண்ணுறாங்க. ஓகேவா, அந்த அட்டாக் பண்ணும்போது நீங்கள் எப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க. ஸோ அந்த பாதை ஸ்மூத்தாக இல்லை உங்களுக்கு, பட் அதை நோக்கி போகிறீங்க, அதை கடந்து நம்ம போவோம், பரவாயில்ல போவோம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க கண்ணு முன்னுக்கு தெரியுது பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையை முதல்ல நீங்கள் சால்வ் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்து எடுத்து போகும்போது அட்டாக் மேலே அட்டாக் வந்துகிட்டே இருக்கும்போது உங்களோட சிச்சுவேஷன்ஸ் இப்படி ஆயிடுது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ குவீன் ஆஃப் ஸ்வாட் வந்திருக்கு அதுக்கு அங்கிட்டு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா சிச்சுவேஷனை சந்திக்கிறீங்க, ஆனால் ஸ்மார்ட்டாக இந்த விஷயத்த கண்டிப்பாக நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்ட்டு சக்குன்னு செட்டில் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு அங்கிட்டு இந்த கார்டு வந்திருக்கு. அப்படின் போது இந்த சிச்சுவேஷன்ஸை ஸ்மூத்தாக இல்லை, அஃப்கோர்ஸ் ஸ்மூத்தாக இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்டரி கார்டு, நிறையா சேலஞ்ச் முடிஞ்சு நான் ஜெயிச்சிட்டேன், வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி. இப்போ தான் மழை ஓஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கார்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ ரெஸ்ட் எடுங்க. அடுத்து இது மறுபடியும் ஒரு சில குழப்பம் இருக்குது அண்ட் ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி போயிருக்கலாம், இல்லாட்டி பாஸ்ட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, அது எனக்கு கிடைக்கல, ஏன் அது எனக்கு கிடைக்கல
அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. ஓகே, இந்த 2 கார்ட் நீங்கள் பார்க்கும் போது இந்த 3 கார்ட் தான் இங்கே தெரியுது. ஓகேவா, இந்த 3 கார்ட் எனக்கு இந்த 3 கப்ஸு. ஓகேவா, இங்கே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 கப்ஸ் இங்கே முன்னுக்கு இருக்குது, அதே தான் பார்க்குறீங்க. இதுலேயும் அதே தான் பார்க்குறீங்க. அது கிடைக்கல, இங்கே வேறு எதுவும் இருக்குது, பின்னாடி இருக்குது, அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. எனக்கு அது கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே, குயின் ஆஃப் கப்ஸு பரவாயில்ல, நம்மளுக்கு கிடச்சிது, நம்மகிட்ட இருக்கிறது, அது பரவாயில்ல, அது இதை மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே, ஸோ அந்த எமோஷன்ஸை கட்டுப்படுத்துகிறீங்க, உங்களுடைய எமோஷன்ஸை நீங்கள் காம் டவுனாக பண்ணுறீங்க. ஓகே, பரவாயில்ல, இதை நம்ம மேனேஜ் பண்ணலாம். அதே சமயத்திலும் இதுக்கு அங்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் ஸ்டேபிளாக, மைண்டை ஸ்டேபிளாக நீங்கள் சரி செய்கிறீங்க. ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் வரும்போது இது உங்களால் யோசிக்க முடியுது, நிதானமாக யோசிக்க முடியுது, இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பக்குவத்தில் இருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த 3 டேஸில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னும் போது உங்களுடைய ஜாப், உங்களுடைய அந்த ஒரு க்ரியேட்டிவ் எனர்ஜி ஒண்டர்ஃபுல்லாக இருக்க போகுது. நீங்கள் உங்களுடைய உழைப்பில் இருக்கீங்களா, பியூட்டிஃபுல். ஓகே, நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின் போது அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். அந்த ஒரு பாதையும் கடந்து போங்க. இது சேலஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகள் எப்படி சொல்கிறது, பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி எனக்கு உங்களுக்கு மெசேஜ் கிடைக்குது. ஓகே, பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க இந்த 3 நாளைக்கு அப்படி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ பிரபஞ்சோடைய மெசேஜ் ஃபர்ஸ்ட் கார்டு எனக்கு வந்தது த ஹெர்மிட் கார்டு, குயின் ஆஃப் எர்த் நம்ம, and also 10 of fire or 10 of wands. The hermit card வந்திருக்கு அப்படிங்கும்போது spend time in quiet meditation, spiritual teaching, self discovery. See, இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் உங்கள் செல்ஃபுக்கு நீங்கள் டைம் ஒதுக்குங்க. சில சமயத்தில் எல்லாத்துக்குமே விட கிடச்சிடாது. ஸோ இங்கே நம்ம பார்த்தோம், நீங்கள் அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் இந்த ஒரு பிளாக்கேஜ் இருக்குல்ல, ஸோ இந்த பிளாக்கேஜ் ஏன் வருதுன்னா, நீங்கள் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறீங்க, எல்லாமே டக்குன்னு எடுக்கணும் அப்படின்ற போது அது வேண்டாம், காம் டவுனாக இருங்க. குயின் ஆஃப் எர்த், மேக் டைம் ஃபார் தோஸ் அரவுண்ட் யூ, டேக் அ சென்சிபிள் அப்ரோச், டீல் வித் சேலஞ்சஸ் இன் அ கைண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மேனர். ஸோ ஒரு சில சமயத்திலும் ஒரு சில பிரச்சனையை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிட்டு தான் ஹேண்டில் பண்ண முடியும், புரியாமல் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ சில சமயத்தில் ஒரு சில சிச்சுவேஷன் மாறும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். அது வரைக்கும் உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெண்டுமே ஸ்பெண்ட் டைம் இன் குவைட் மெடிடேஷன் அண்ட் மேக் டைம் ஃபார் தோஸ் அரவுண்ட் யூ. ரெண்டுமே உங்களுக்கு டைம் எடுத்துக்கோங்க, உங்கள் ஃபேமிலிக்கு டைம் எடுத்துக்கோங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரி மெசேஜ். ஸோ டூ மச் ஒர்க், accept help from others, life is out of balance, stress related health concern. நம்ம பார்த்த மாதிரியே தான், எடுத்தா கவுத்தா எல்லாமே டக்குன்னு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படின் போது தான் இதோ இந்த இடத்துல போய் நிற்கிறீங்க. எனக்கு இப்போது அடுத்த விஷயம் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டக் எனர்ஜி. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் கப்ஸ், ஸோ நிதானமாக இருக்கீங்க. இப்போ தான் 1 by 1 சார்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போது உங்களுக்கு என்ன தேவை இந்த 3 நாள் அப்படின்னா, பரவாயில்ல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, விட்டு தள்ளுங்க, 3 நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுங்க. கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இருக்கும் போது தான் அந்த ஒரு சில விஷயம், நான் என்ன பண்ணணும், எனக்கு என்ன தேவை, அடுத்த விஷயம் நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ அதனால் நீங்கள் த ஹெர்மிட் மோட்க்கு போகணும். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து தன்னால் நடக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.